ஆனால் உயர்தரமான வெற்றிகளை கண்டிப்பான விதிமுறையின்றி அடைய முடியாது. ஆனால் உயர்தரமான வெற்றிகளை கண்டிப்பான விதிமுறைகளின்றி அடைய முடியாது. அதனால் நான் திட்டமிட்டு செய்த அதி உணர்வு நுட்பங்களுடைய மென்கல கருவிகளும் மற்ற கருவிகளும் நுழைவு கூடத்தில் பெட்டியில் உங்கள் முன்னே வைக்கப்பட்டிருக்கின்றன. ஏமாற்றும் வெளி தோற்றங்களை புறக்கணித்துவிட்டு காணப்படாது கிடக்கும் உண்மையை கண்டறிய மேற்கொள்ளப்பட்ட நெடுங்கால முயற்சிகளை அவை எடுத்துக்காட்டும். அத்தகைய முயற்சிகள் விடாமுயற்சியுடன் கூடிய அயராத உழைப்பினால் சமாளிக்கும் திறனாலும் மனித வரம்பை வெல்ல தக்கனவாயிருக்கின்றன. படைப்பாற்றலுடன் செயல்படும் எல்லா தக்கனவாகின்றன. மனித வரம்பை அத்தகைய முயற்சிகள் விடாமுயற்சியுடன் கூடிய அயராத உழைப்பினாலும் சமாளிக்கும் திறனாலும் மனித வரம்பை வெல்ல தக்கனவாயிருக்கின்றன. படைப்பாற்றலுடன் செய்யப்படும் எல்லா விஞ்ஞானிகளுக்கும் உண்மையான ஆய்வுக்கூடம் மனம்தான் என்பது அங்கேதான் பொய்த் தோற்றத்தின் பின்னே உள்ள உண்மை விதிகளை கண்டறியலாம் என்பது தெரியும். இங்கு நிகழ்த்தப்பெறும் சொற்பொழிவுகள் ஏற்கனவே கூறப்பட்ட கருத்துக்களை திரும்ப திரும்ப கூறுபவை அல்ல. இந்த கூட்டங்களில் முதலாக நிரூபிக்கப்பட்ட புது கண்டுபிடிப்புகளை அவை அறிவிக்கும். இங்கிருந்து முறையாக வெளிவரும் வெளியீடுகள் மூலமாக இந்த நிறுவனத்தின் கண்டுபிடிப்புகள் உலக நாடுகளுக்கு பாரதத்தின் கொடையாக எங்கும் பரவும். அவை பொது சொத்தாக இருக்கும். தனிச்சொத்து என்பதற்கான அங்கீகாரங்கள் கேட்கப்படப் போவதில்லை. அறிவை சொந்த லாபத்திற்கு உபயோகிக்கும் களங்கத்திலிருந்து நாம் என்று விலகி இருக்க வேண்டுமென நமது தேசிய பண்பாடு கோருகிறது. அறிவை சொந்த லாபத்திற்கு உபயோகிக்கும் களங்களிலிருந்து நாம் என்றும் விலகி இருக்க வேண்டுமென நமது தேசிய பண்பாடு கோருகிறது. இந்த நிறுவனத்தின் மூலம் கிடைக்கும் வசதிகள் எல்லா நாடுகளிலிருந்து வருபவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். இதில் நான் எனது நாட்டின் பண்பாட்டை கடைபிடிக்க முயற்சி செய்கிறேன். 25 நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே பாரதம் தன்னுடைய பல்கலைக்கழகங்களான நாலந்தா, தக்ஷசீலம் ஆகியவற்றிற்கு உலகம் முழுவதிலிருந்தும் அறிஞர்களை வரவேற்றது. விஞ்ஞானம் என்பது கீழை நாட்டிற்கோ மேலை நாட்டிற்கோ மட்டும் சொந்தமானதன்று. அது எல்லோருக்கும் பொதுவான உலக சொத்து. இருந்தாலும் பாரதம் விஞ்ஞானத்தில் சிறந்த பங்காற்று தகுதி பெற்றது. ஒன்றுக்கொன்று முரண்பட்டு தோன்றும் விபரீதமான உண்மைகளின் குவியலிலிருந்து ஒரு புது விதிமுறையை புரிந்து எடுத்துவிடக் கூடிய அதீத இந்திய கற்பனையை ஒருமுனைப்படுத்தப்பட்ட எண்ணம் எனும் பழக்கம் கட்டுப்படுத்துகிறது. இந்த கட்டுப்பாடு உண்மையை எல்லையற்ற பொறுமையுடன் தேட மனத்தை நிலை நிறுத்த உதவுகிறது. அந்த விஞ்ஞானியின் முடிவுரையில் கூறப்பட்ட சொற்கள் என் கண்களில் நீரை வருவித்தது. உண்மையில் பொறுமை என்பது காலத்தையும் சரித்திர ஆசிரியர்களையும் ஒருங்கே திகைப்படையச் செய்யும் பாரதத்தின் மறுபெயரல்லவா? அந்த ஆய்வுக்கூடம் தொடங்கிய சிறிது நாட்களுக்கு பிறகு நான் அங்கு மறுபடியும் சென்றேன். அச்சிறந்த தாவரவியல் நிபுணர் அவருடைய வாக்குறுதியை மறக்காமல் என்னை அவருடைய அமைதியான ஆய்வுக்கூடத்திற்கு அழைத்துச் சென்றார். நான் இந்த பேரணிச்செடியுடன் தாவர உருப்பெருக்கியை இணைக்கிறேன்.
நான் இந்த பெரணி செடியுடன் தாவர உருப்பெருக்கியை இணைக்கிறேன். அதன் பெரிதாக்கும் தன்மை பிரம்மாண்டமானது. ஒரு நத்தை ஊர்வது இதன் மூலம் பெரிதுபடுத்தப்படுமானால் அது ஒரு துரித ரயில் வண்டி போவதைப் போல தோற்றமளிக்கும். என் பார்வை ஆவலுடன் அந்த பேரணி திரையில் பிரதிபலிப்பதை நோக்கியது. நுட்பமான உயிர் சலனங்கள் இப்பொழுது நன்கு தென்பட்டன. அந்த செடி வசீகரிக்கப்பட்ட என் கண்களின் முன்னால் மெதுவாக வளரலாயிற்று. அந்த செடி வசீகரிக்கப்பட்ட என் கண்களின் முன்னால் மெதுவாக வளரலாயிற்று. அந்த விஞ்ஞானி பேரணியின் முனையை ஒரு சிறு உலோகத்தண்டினால் தொட்டார். ஊமை நாடகம் போன்று விரிவடைந்து வந்த அந்த செடியின் அசைவு திடீரென்று நின்றது. அந்த தண்டை அகற்றியவுடன் மறுபடி அதன் சலனம் சுறுசுறுப்பாக தொடங்கியது. எந்த ஒரு மிகச்சிறந்த வெளித்தடையும் அதனுடைய உணர்ச்சிமிக்க திசுக்களுக்கு எவ்வாறு ஊறு விளைவிப்பதாயுள்ளது என்பதை இப்போது கண்டீர்கள். எந்த ஒரு மிகச்சிறிய வெளித்தடையும் அதனுடைய உணர்ச்சிமிக்க திசுக்களுக்கு எவ்வாறு ஊறு விளைவிப்பதாயுள்ளது என்பதை இப்போது கண்டீர்கள். போஸ் குறிப்பிட்டார். இப்பொழுது கவனியுங்கள். நான் மயக்க மருந்து எடுக்கிறேன். பிறகு அதை முறிக்கவும் மருந்து கொடுக்கிறேன். மயக்க மருந்தின் பலனாக எல்லா வளர்ச்சியும் நின்றுவிட்டது. முறிவு மருந்து புத்துணர்ச்சி தருவதாக அமைந்தது. திரையில் தெரிந்த அந்த வளர்ச்சியின் குறிகள் ஒரு திரைக்கதையை விட என்னை அதிகம் கவர்ந்தது. எனது தோழர் ஒரு கூரான கருவியை பேரணியின் ஒரு பக்கத்திலுள்ளே செலுத்தினார். விட்டுவிட்டு துடித்ததில் அதன் வலி தெரிந்தது. ஒரு கத்தியை அதன் தண்டில் பாதியளவு செலுத்திய பொழுது அந்த பிம்பம் மிக தீவிரமாக தவித்து கடைசியில் மரணத்தின் அறிகுறியாக நின்றுவிட்டது. முதலில் ஒரு பெரிய மரத்திற்கு மயக்க மருந்து கொடுத்து நான் ஒரு வெற்றிகரமான இடப்பெயர்ச்சியை செய்து முடித்தேன். சாதாரணமாக இம்மாதிரியான காட்டு அரசர்களிடம் பெயர்ந்த வெகு சீக்கிரத்தில் மடிந்து விடுவார்கள். அந்த உயிர் காத்த ஏற்பாட்டை நினைத்த பொழுது ஜெகதீஷ் மகிழ்ச்சியுடன் சிரித்தார். என் நுட்பமான கருவியின் வரைபடங்கள் மரங்களுக்கு இரத்த ஓட்ட முறை இருப்பதை நிரூபித்தன. அவைகளுடைய தாவர உயிர்ச்சாற்றின் ஓட்டம் மிருகங்களின் இரத்த அழுத்தத்திற்கு ஒப்பாக செயல்படுகிறது. இந்த உயிர்ச்சாற்றின் ஏறும் ஓட்டம் தத்துகி கேபிலரி கவர்ச்சியை போன்றது என்று சாதாரணமாக கூறப்படும் வாதங்களினால் விளக்க முடியாது. தாவர உருப்பெருக்கி மூலம் உயிருள்ள செல்களின் செயலாக இந்நிகழ்ச்சி வெளிப்படுத்தப்படுகிறது. மரத்தின் அடிவரை செல்லும் ஓர் உருளை குழாயிலிருந்து வெளிவருகின்ற சுருங்கி விரியும் அலை போன்ற இயக்கத்தினால் உண்மையில் இக்குழாய் ஓர் இதயமாகவே இயங்குகிறது. மரத்தின் அடிவரை செல்லும் ஒரு உருளை குழாயிலிருந்து வெளிவருகின்ற சுருங்கி விரியும் அலை போன்ற இயக்கத்தினால் உண்மையில் இக்குழாய் ஓர் இதயமாகவே இயங்குகிறது எனலாம். நாம் ஊன்றி பார்க்க இயற்கையின் பலதரப்பட்ட உருவங்களை ஒரே மாதிரியான திட்டம் இணைப்பது கண்கூடாக தெரிகிறது. அந்த மகா விஞ்ஞானி இன்னுமொரு போஸ் கருவியை காண்பித்தார்.
நான் உங்களுக்கு ஒரு தகரத் துண்டில் சில பரிசோதனைகளை செய்து காண்பிக்கிறேன். உலோகங்களில் உள்ள உயிர்ச்சக்தி வெளியிலிருந்து கொடுக்கப்படும் தூண்டுதல்களுக்கு சாதகமாகவோ அல்லது பாதகமாகவோ இயங்குகின்றன. மை அடையாளங்கள் இவற்றின் பலவித எதிர்ச்செயல்களை எடுத்துக்காட்டும். நான் மிகுந்த ஈடுபாடுடன் அணு அமைப்பின் தனித்தன்மை பொருந்திய அலைகளை பதிவு செய்யும் அந்த வரைபடத்தை கவனித்தேன். அந்த பேராசிரியர் மயக்க மருந்தை அந்த தகரத்தின் மீது தடவியதும் அலையதிர்வுகளின் பதிவு நின்றுவிட்டது. அந்த உலோகம் மெதுவாக சுயநிலை அடைந்ததும் அவ்வதிர்வுகள் மறுபடியும் பதியலாயின. என் நண்பன் ஒரு நச்சு மருந்தை அதில் தடவினான். உடனே அத்தகரத் துண்டு துடித்தது. அவ்வரைபடத்தின் ஊசி திடீரென்று மரண அறிகுறியை விடுத்தது. அந்த விஞ்ஞானி கூறினார், கத்தரிக்கோல் இயந்திரங்கள் போன்றவற்றில் உள்ள உலோகங்கள் களைப்படையக்கூடும். கத்தரிக்கோல் இயந்திரங்கள் போன்றவற்றில் உள்ள உலோகங்கள் களைப்படையக்கூடும். சில காலம் அவற்றிற்கு இளைப்பாற வாய்ப்பளித்தால் பிறகு அவை நன்கு செயல்படுகின்றன என்பதை போஸ் கருவிகள் நிரூபித்து காண்பித்துள்ளன. உலோகங்களில் உள்ள உயிர்நாடிகள் மின்சார ஓட்டத்தை பாய்ச்சும் பொழுதோ அல்லது மிகுந்த அழுத்தத்தை கொடுக்கும் பொழுதோ பெரிதும் பாதிப்படைகின்றன அல்லது முழுவதுமாக நின்றுவிடுகின்றன. அயராத திறமைக்கு மிகச்சிறந்த சான்றுகளாக இருக்கும் பலவித கண்டுபிடிப்புகள் உள்ள அவ்வறையைச் சுற்றி கண்ணோட்டம் விட்டேன். ஐயா, மிக பிரமாதமாக உங்களுடைய இயந்திர அமைப்புகளை முழுதும் உபயோகத்திற்கு கொண்டு வந்து பெருத்த அளவில் விவசாய முன்னேற்றத்தை விரைவுபடுத்தாதது வருந்தத்தக்கதாகும். பலதரப்பட்ட உரங்களினால் தாவர வளர்ச்சிக்கு உண்டாகும் விளைவுகளை ஆய்வுக்கூடத்தில் விரைவாக பரிசோதித்து எடுத்துக்காட்ட அவைகளில் சிலவற்றை எளிதில் கையாள முடியாதா? விளைவுகளை ஆய்வுக்கூடத்தில் விரைவாக பரிசோதித்து எடுத்துக்காட்ட அவைகளில் சிலவற்றை எளிதில் கையாள முடியாதா? நீங்கள் சொல்வது சரியே. வரும் தலைமுறைகள் போஸ் கருவிகளை கணக்கற்ற வழிகளில் உபயோகப்படுத்தும். ஒரு விஞ்ஞானி அவர் வாழும் காலத்திலேயே புகழை அடைவது மிக அரிது. ஆக்கப்பூர்வமான செயலினால் கிடைக்கும் மகிழ்ச்சியே போதும். அந்த அயர்வற்ற விஞ்ஞானிக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துவிட்டு நான் விடை பெற்றேன். அந்த விஞ்ஞானி வியக்கத்தக்க அறிவளம் என்றாவது குறைய முடியுமா என்று நான் எண்ணினேன். அடிக்குறிப்பு: தாமரை மலர் பாரதத்தின் புராதனமான தெய்வீக சின்னம். அதன் இதழ்கள் விரிவது ஆன்மாவின் விரிவை குறிக்கும். சேற்றிலிருந்து பிறந்து வளரும் அதன் புனிதமான அழகு நலமளிக்கும் ஓர் ஆன்மீக வாக்குறுதியாகும். புராதன இந்துக்களுக்கு பொருட்களின் அணு அமைப்பு பற்றி நன்கு தெரிந்திருந்தது. இந்திய தத்துவ சாத்திரத்தில் 6 முறைகளில் ஒன்றான வைசேஷிகம் சமஸ்கிருத மூலச்சொல் விசேஷ் அணுவின் தனித்தன்மை வைசேஷிகத்தை விளக்கியவர்களில் முதன்மையானவர்களில் ஒருவரான ஆலுக்யர் என்பவர் கனாதர் அணுவை புசிப்பவர் எனவும் அழைக்கப்பட்டு வந்தார். இவர் சுமார் 2800 ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்தவர். ஏப்ரல் 1934 ஈஸ்ட் வெஸ்ட் பத்திரிகையில் வெளிவந்த தாராமாதா எழுதிய கட்டுரையில் வைசேஷிகத்தின் விஞ்ஞான கருத்துச் சுருக்கம் பின்வருமாறு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அணுவை பற்றி புதிய கொள்கை பொதுவாக விஞ்ஞானத்தின் நவீன முன்னேற்றம் என்று கொள்ளப்பட்டாலும் வெகு காலத்திற்கு முன்பே கானாதர் அணுவை புசிப்பவர்
நவீன முன்னேற்றம் என்று கொள்ளப்பட்டாலும் வெகு காலத்திற்கு முன்பே கானாதர் அணுவை புசிப்பவர் என்பவரால் அதற்கு மிக அற்புதமான விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சமஸ்கிருத அனுஷ் என்பதை அணு ஆட்டம் என மொழிபெயர்க்கலாம். அது கிரேக்க மொழிப்படி வெட்ட முடியாதது அல்லது பகுக்க முடியாதது என்பதாகும். கிறிஸ்தவத்திற்கு முந்தைய கால இலக்கியமான வைசேஷிகத்தில் காணக்கிடக்கும் மற்ற விஞ்ஞான உண்மைகள். கந்தகத்தை நோக்கி ஊசிகளின் அசைவு, தாவரங்களில் நீரின் சுழற்சி, ஆகாயம் அல்லது ஈதர் நுட்பமான சக்திகளின் போக்குவரத்து ஆதாரமாக ஜட பொருளாகவும் எந்த கட்டமைப்பு கொண்டிராமலும் இருப்பது. மற்ற எல்லா வெம்மைக்கும் காரணமாக சூரியனுடைய வெப்பம் இருப்பது. மூலக்கூறுகளின் மாற்றத்திற்கு வெப்ப காரணமாக இருப்பது. பூமியின் அணுக்களுக்குள் அடங்கியிருக்கும் சுய சக்தியினால் கீழ்நோக்கி இழுக்கும் திறனான புவியீர்ப்பு சக்தி விதிமுறை. 7. அனைத்து சக்திகளின் இயங்கும் இயல்பு இதன் செயல்பாடானது. அனைத்து சக்திகளின் இயங்கும் இயல்பு இதன் செயல்பாடானது. சக்தியை செலவழிப்பதையும் அல்லது இயக்கத்தின் மறு விநியோகத்தையும் அடிப்படையாக கொண்டது. அணுப்பிளவினால் பேரண்டத்தின் அழிவு. ஒளி மற்றும் வெப்பத்தின் கதிர்வீச்சுகள். அணுப்பிளவினால் பேரண்டத்தின் அழிவு. ஒளி மற்றும் வெப்பத்தின் கதிர்வீச்சுகள் மிக மிக நுண்ணிய சிறு துகள்களாக நினைக்க முடியாத வேகத்தில் எல்லா பக்கங்களிலும் சிதறுவது. நவீன பிரபஞ்ச கதிர்கள் கோட்பாடு. 10. காலம், இடம் இவைகளின் சார்பு தத்துவம். வைசேஷிகம் உலகத்தின் மூல காரணமாக என்றும் அழியா இயல்பை கொண்ட அணுக்களையே குறிப்பிடுகிறது. அதாவது அணுக்களின் முடிவான விசேஷத்தன்மையை குறிப்பிடுகிறது. இந்த அணுக்கள் இடையறாத அதிர்வசைகளை கொண்டதாக கருதப்பட்டன. பழங்கால வைசேஷிக தத்துவ ஞானிகளுக்கு அணு ஒரு மிகச்சிறிய சூரிய மண்டலம் என்ற நவீன கண்டுபிடிப்பு புதியதில்லை. அவர் கணக்கியலின் கருத்துப்படி காலத்தின் மிக குறைந்த அளவை கூட அணு தன் வட்டத்தை சுற்றுவதற்கு எடுத்துக்கொள்ளும் நேரமாக கணக்கிட்டிருக்கின்றனர். ஆண்டுகள் நகர்ந்தாலும் அவரது கண்டுபிடிப்புகள் குறையவில்லை. மிக மிக நுட்பமான இசை ஒலி வரை கோடுகள் கருவி ரெசொனன்ட் கார்டியோகிராஃபை கண்டுபிடித்த பின் போஸ் கணக்கற்ற இயந்திர தாவர வகைகளின் விரிவான ஆராய்ச்சிகளை தொடர்ந்தார். நம்ப முடியாதபடி பயனளிக்கும் மருந்துகளை விவரிக்கும் நூல் ஒன்று வெளியிடப்பட்டது. நம்ப முடியாதபடி பயனளிக்கும் மருந்துகளை விவரிக்கும் நூல் ஒன்று வெளியிடப்பட்டது. அந்த வரைகோடு கருவி ஒரு வினாடியில்
அந்த வரைகோடு கருவி ஒரு வினாடியில் 100ல் 1 பாகத்தை தவறின்றி அப்படியே படமாகக் காட்டும். அந்த வரைகோட்டு கருவி ஒரு வினாடியில் 100ல் 1 பாகத்தை தவறின்றி அப்படியே படமாகக் காட்டும் வகையில் அமைக்கப்பட்டிருந்தது. தாவர, மிருக மற்றும் மனித அமைப்பில் உள்ள கணக்கற்ற நாடி துடிப்புகள் இசை ஒலி பதிவுகளின் மூலம் அளக்கப்படுகின்றன. தலைசிறந்த தாவரவியல் நிபுணர் அவருடைய வரைகோட்டு கருவி பிராணிகளை கூறு போடுவதற்குப் பதிலாக தாவர வகைகளை கூறு போட்டு பார்க்க உபயோகிக்கப்படும் என்று முன்கூட்டியே கூறினார். ஒரே சமயத்தில் ஒரு தாவரத்திற்கும் ஒரு பிராணிக்கும் கொடுக்கப்படும் மருந்து ஆச்சரியப்படும் வகையில் ஒரே விதமான பலனை ஏற்படுத்துகின்றது என்று அவர் சுட்டிக்காட்டினார். மனிதனிடம் உள்ள ஒவ்வொரு இயல்பும் தாவரத்தில் ஏற்கனவே அமைந்துள்ளது. தாவர வகைகளை பரிசோதிப்பது பிராணி மற்றும் மனித இனங்களின் துன்பங்களை குறைக்க உதவும். பல ஆண்டுகளுக்குப் பிறகு போஷினுடைய முன்னோடியான தாவர கண்டுபிடிப்புகள் மற்ற விஞ்ஞானிகளால் உறுதிப்படுத்தப்பட்டன. 1938ல் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் செய்யப்பட்ட பணியைப் பற்றி நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை பின்வருமாறு குறிப்பிட்டது.